நான் போன பதிவில், அதாவது என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு பதிவில் ஒரு திரைப்படம் சொல்லியிருந்தேன், மோனா. ஆனால் அதை டோரான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோடு நிறுத்தியிருந்தேன். அந்த படத்தில் உள்ள மொத்த காட்சியும் ஒரு ஞானமடைந்து இந்த பூமிக்கு என்ன ஒரு மனிதன் செயல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அவனுக்கு என்ன செயல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த படம் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க. இங்கே அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது எந்த மனிதர்களை பார்க்கணும், எவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அறிவு தேவைப்படுதோ அவங்க லெவலுக்கு இறங்கி அந்த பக்குவத்தில் நம்மளோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அனுப்புது. அதனால தான் வெவ்வேறு மனிதர்களிடம் வெவ்வேறு ஞானிகள் தோன்றி வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதங்களில் அவங்களோட பணியை செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம விருப்பப்பட்டால் இந்த செயல் நடந்துருமானா இல்லை. நான் கடந்து வந்த பாதையில் பல்வேறு யானைகளை நான் உணர முடிஞ்சது. அந்த வகையில் என்னோடய புரிதல் என்னதுன்னா, நம்ம இங்கே ஒரு பரிணாமம், ஒரு பாரம்பரியம், அதாவது நம்மளோட வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, குரு பரம்பரை, அந்த வகையில் தான் நம்ம வழி நடத்தப்படுறோம். ஒரு 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 மரத்திலிருந்து ஒரு விதை வந்ததுன்னா அந்த விதை வந்து அந்த மரத்துலேருந்து வந்த விதைகள் தான். அப்போது முதன்மையாக நம்ம எதை சொல்லுவோம்னா, ஒரு விதையை தான் சொல்லுவோம். அந்த விதையிலேருந்து ஒரு மரம் வந்திருக்கும், அந்த மரத்தில் நிறைய விதைகள் வந்திருக்கும். அந்த விதைகள் மாதிரி தான் இங்கே மக்கள் ஞானிகள் வந்தது. அப்போது முதல் விதை யார்? அதை தான் நம்ம இங்கே பரம்பொருள், பரமாத்மா, பெரிய ஆற்றல், முதலில் வந்தது வேதம், இந்த மாதிரி ஏதோ மனிதர்களுக்கு புரிகிற வகையில் அவங்கவுங்க வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தோணுது. அப்போது இந்த புரிதல் ஏன் முதல்ல கொடுக்கப்படணும்னா, ஏன் ஒருத்தங்க ஞானம் அடையணும்? அதனால் என்ன பயன்? ஏன்னா தன்னை உணர்தல் நடக்கும். தான் யார் முதல்ல தெரிஞ்சாதான் நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தெரியும், நம்மளால் எவ்வளோ முடியும், எதுக்கு இந்த செயல், இந்த சந்தோஷம் எதுக்கு, இந்த ஆனந்தம் எதுக்கு, இந்த அறிவுரை எதுக்கு, நமக்கு இவ்வளோ அறிவு எதுக்கு, இல்லை இந்த முட்டாள்தனம் எதுக்கு, இது எல்லாமே தெரிகிறதுக்கு முதல்ல தன்னை அறிதல் நிகழணும் ஒவ்வொரு மனிதனுக்கும். என்ன கேட்டால் இங்கே அனைத்துக்கும் நடக்குது, ஆனால் வெளிப்படுத்துகிற விதம் தான் மனிதனுக்கு இருக்குது, பகுத்தறிவு உள்ளதுனால அப்படின்னு தோணுது. இங்கே மலர்கள் கூட அழகாக இதை உணருது. அந்த மனம் வீசும்போது அந்த அன்பையும் அந்த காதலையும் அழகாக அது வெளிப்படுத்துது. அந்த தென்றல் கூட அந்த லயத்தோடு அந்த வாசனையோடு அது அதோட இதை வெளிப்படுத்துது. மனிதர்களும் அப்படி தான். அப்போது இங்கே அனுபவம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வாழையடி வாழையா இந்த பூமியில் உள்ள எல்லா ஞானிகளும் நமக்கு தெரியறதில்ல. ஆனால் ஒரு ஞானி நமக்கு தெரியணுன்னா, அது குரு பரம்பரையில் வந்தவர்னா அவர் இமயமலையில் இருந்தாலும் நமக்கு தெரியுது. நான் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு எனக்கு உள்ள ஒரு தொடர்பு இணைக்கப்படுது. ஒரு எனர்ஜி லெவல்லையோ
இல்லை ஒரு அலைவரிசை நிலையிலையோ ஒரு ஒத்ததிர்வு மூலமாக இணைக்கப்படுது. அந்த இணைப்பு மூலமாக தான் இந்த செயல் கடத்தப்படுது. நான் வழிநடத்தப்படுகிறேன். அதை டெலிபதின்னு கூட சொல்லலாம். அப்போது என் வழியில் வந்த ஞானிகள் தான் என்னோட குரு பரம்பரை அப்படின்னு நான் எடுத்துக்க முடியுது. அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான ஞானிகள்லேயும் நூற்றுக்கணக்கான ஞானிகளாக பிரித்து அதில் ஒரு பல ஞானிகளை தெரிஞ்சாலும் நமக்குன்னு உள்ள ஞானிகள் உள்ள கவர்ந்தெழுத்து நம்மளை வழிநடத்துகிறாங்க. இதுவும் அந்த அந்த பிரபஞ்ச வழிகாட்டுதலில் நமக்கு ஒன்று. ஞானம் அடைகிறதுனா ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஞானம் அடைகிறதுனா ரொம்ப கடினமான விஷயமும் இல்லை. சரியான நேரத்தில், சரியான பதத்தில், சரியான வழிகாட்டி, சரியான சூழ்நிலை, நம்ம தயாராகிறது எல்லாமே உண்மையாக ஒரே நேர்கோட்டில் நிகழ்ந்தா இது நடக்குது. இப்படி தான் என்னோடய அனுபவமும் நடந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு, நான் நடக்கலை, அவங்க என்னை நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. என் கூட ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. நான் திரும்பி பார்க்கும்போது மனிதர்கள் இல்லைன்னா கூட அது மரமாக கூட பக்கத்தில் இருந்தாங்க. சில பறவைகளா, ஏன் சில கற்களா, சில கட்டிடங்களாக கூட நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. வழி வரும்போது நம்ம தோலை தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை சரியாயிரும்னு சொல்கிறது அவங்க தான். தப்பு பண்ணும்போது நமக்கு தண்டனை கொடுக்குறது அவங்க தான். இதை தெளிவாக உணர முடியும். இதை யார் ஒருத்தன் தாக்கு பிடிச்சி நின்று அதோட பயணிக்கிறாங்களோ அவங்க தான் இதில் இலக்கு அடைகிறாங்க. அந்த வைராக்கியம் கூட அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படி தான் வருது. இங்கே நான் ஆசைப்பட்டால் அது நடக்கலை. நம்ம மனித சட்டங்கள் இறை சட்டத்துக்கு முன்னாடி வேறுபட்டு தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட தான் நம்ம அதுக்குள்ளவே சென்று அதன்படி நம்ம நடக்க முடியும். இந்த சமுதாய கோட்பாடு அங்கே இல்லை. அங்கே உள்ள விதிமுறைகள் இங்கே பொருந்தாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் யார்? தன்னை அறிதல் நிகழும் நிலை ஆரம்பம்தான். ஞானம் அடைதலே பல படிநிலைகள் இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டியில் 4 ஆண்டு 5 ஆண்டு படிக்கும்போது முதல் நாள் செல்லுவது போல் நிலைதான் ஒரு ஞானம் அடைதலின் தொடக்கம். 5 ஆண்டுகள் கழித்து நாம் ஒரு சான்றிதழ் பெற்று வரும்போது நமக்கு வெளியே தெரியும் படித்த படிப்பு. அதுபோல் ஞானம் அடைந்த நிலைக்கு என்ன சான்று உள்ளது? நான் ஞானமடைந்து விட்டேன் என்று ஏதாவது சான்று உள்ளதா? இது யார் அறிவிப்பார்கள் என்றால், இதற்கு விதிமுறையோ வழிமுறையோ இல்லை. வெளிப்பாடு அதுவாக தெரியும். ஒரு மலர் மலர்ந்தால் ஒரு மனம் வீசும், அதை மறைக்க இயலாது. ஒரு மரத்தில் கனிந்தால் அதை தனியாக பிரிக்க இயலாது. அதன் மனமே அதனை வெளிப்படுத்திவிடும். அதுபோல்தான் மாற்றங்கள் பல படிநிலைகளில் உருமாற்றம் அடைந்து வெளிப்படையாக நாம் தெரியும்போது புது மனிதராக இருப்போம். தன்னை உணர்ந்து ஞானமடைதலின் வெளிப்பாடு முழுமை அடையும் போது நாம் முற்றிலும் வேறுபட்ட மனிதராக இருப்போம். நாம் அந்த பழைய முதல் மனிதராக இருக்க வாய்ப்பே இல்லை. அதற்போல்தான் எனக்கும் நடந்தது. ஆனால் வெளிநிலையில் எதுவுமே தெரியவில்லை. துரதிர்ஷ்டவசமாக என் குடும்பத்தாருக்கு எதுவுமே தெரியவில்லை. என்னை சுற்றி எங்கோ உள்ளவர்கள், என்னிடம் எப்போவாவது பேசுபவர்கள் உணர்ந்தது கொண்டதை கூட என் குடும்பத்தார், என் உடன்பிறந்தார் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களில் சில பேர் கண்டு கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள், வித்தியாசத்தை புரிந்து கொண்டார்கள். பெரும்பான்மையோர் அப்படி இல்லை. உள்ளூரில் விலையில்லாத காரணத்தால். நன்றி.